வாழ்க்கையை மாற்றும் ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஃப்ரெஷரா இருக்கீங்களா? நோ ப்ராப்ளம். இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கே. மாதம் 1,00,000க்கு மேல் சம்பளம் வாங்க ரெடியா இருக்கீங்களா? நேரடி அரசு வேலை, அதுவும் உங்க HPCLல. இன்ஜினியர், MBA, CA, டிப்ளமோ படிச்சிருக்கீங்களா? எல்லாருக்குமே வேலை இருக்கு. சர்வதேச அளவில் வளர்ந்து கொண்டிருக்கும் நிறுவனத்தில் உங்களுக்கும் ஒரு இடம் வேண்டுமா? விண்ணப்பிக்க ரொம்ப நேரம் இல்ல. கடைசி தேதிக்குள் மறக்காம அப்ளை பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் குட் திங்ஸ். இந்த வீடியோவில் மிக முக்கிய வேலைவாய்ப்பு அறிவிப்பான HPCL ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் அறிவிச்சிருக்க வேலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வேலையை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டு 1/6/2025. அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட்டு 30/6/2025. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கான லாஸ்ட் டேட்டு 15/7/2025. HPCL நிறுவனத்தில் 11 வகையான போஸ்டிங் இருக்குது. என்னென்ன வேக்கன்சி, எவ்வளோ சேலரி அப்படின்றத வாங்க டீட்டெயில்ஸாக பார்ப்போம். எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கு 10 வேக்கன்சி இருக்குது. இதற்கான சேலரி பார்த்தீங்கன்னா 30,000லேருந்து 1,20,000 வரைக்கும் தராங்க. 3 இயர் டிகிரி முடிச்சிருந்தா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் சிவிலை பொறுத்த வரைக்கும் 50 வேக்கன்சி இருக்குது. டிப்ளமோவில் சிவில் முடிச்சிருக்கணும். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிக்கலை 15 வேக்கன்சி இருக்குது. டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு 19 வேக்கன்சி இருக்குது. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும். மெக்கானிக்கல் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் 98 வேக்கன்சி இருக்குது. பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும், இல்லாட்டி பிடெக் முடிச்சிருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் 35 வேக்கன்சி இருக்குது. பிஇ எலக்ட்ரிக்கல் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம், இல்லாட்டி பிடெக் முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். சிவில் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் 16 வேக்கன்சி இருக்குது. பிஇ சிவில் முடிச்சிருக்கணும், இல்லாட்டி பிடெக் முடிச்சிருக்கணும். கெமிக்கல் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் 26 வேக்கன்சி இருக்குது. பிஇயில் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா பிடெக் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கு 24 வேக்கன்சி இருக்குது. சிஏ முடிச்சிருக்கணும். HR ஆஃபீஸருக்கு 6 வேக்கன்சி இருக்குது. MBA முடிச்சிருக்கணும், இல்லாட்டி பிஜியில் HR முடிச்சிருக்கணும், அதுவும் ஃபுல் டைமில் முடிச்சிருக்கணும். இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் 1 வேக்கன்சி இருக்குது. பிஇ முடிச்சிருக்கணும், பிஜி இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கான வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் லா ஆஃபீஸரில் 3 வேக்கன்சி இருக்குது. LLB முடிச்சிருக்கணும், 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேஃப்டி ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் 5 வேக்கன்சி இருக்குது. இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி முடிச்சிருக்கணும். சீனியர் ஆஃபீஸர் CGD ஆப்ரேஷன்ஸில் பிஇ முடிச்சிருக்கணும், 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சீனியர் ஆஃபீஸர் CGD ப்ராஜெக்டில் 6 வேக்கன்சி இருக்குது. பிஇ முடிச்சிருக்கணும், 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். IS ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் 10 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. MCA முடிச்சிருக்கணும், இல்லாட்டி பிடெக் CSE முடிச்சிருக்கணும், 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது. MCA இல்லாட்டி CSE முடிச்சிருக்கணும், 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் 30,000லேருந்தே உங்களுக்கு மாத சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் OBC EWSக்கு 1,180 ரூபாயும், SC ST PWBDக்கு அப்ளிகேஷன் ஃபீஸு எதுவுமே கிடையாதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமமாக 18 வயசு இருக்கணும், மேக்ஸிமமாக 25 வயசு இருக்கும். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் SC STக்கு 5 வருஷமும், OBC அண்ட் அதர் கேட்டகரிக்கு 3 வருஷமும், PWBDக்கு 10 வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு www.hindusthanpetroleum.com என்ற வெப்சைட்டில் போய்ட்டு இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நண்பர்களே, இந்த வீடியோ மூலமாக HPCL ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் வேலைவாய்ப்பை பற்றி முழுசாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வேலைவாய்ப்பு செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.